விவசாயிகளே இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளோட வெண்டைக்காய் செடிக்கு பார்த்திங்கன்னா களை எடுத்துகிட்ருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுதேன். விவசாயிகளே பாருங்கள், இப்படி தான் களை எடுத்து போடணும். மூட்டுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து நம்ம பேப்பர் மேலே போட்டோம்னா ரிட்டன் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கோரக்கிழங்கு பிரச்சனை மட்டும் தான். கோரக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரிட்டன் தடுக்காது. அதனால தான் நம்ம பேப்பர் மேலே தூக்கி போட்டிருக்கோம். நம்மளோட வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா வயலேருந்து எல்லா வயலும் பிடுங்கும்போது முதுகுலாம் வலி கொண்டு எடுத்துரும். அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா களை வெட்டுறதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். விவசாயிகளே எவ்வளோ தான் பார்த்திங்கன்னா களை எடுக்க ஈஸியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் குனிஞ்சிருக்கும்போது குறுக்கெலாம் போகும். அது மட்டும் இல்லாமல் ஆனால் என்னதான் இருந்தாலும் களை வெட்டுறதுக்கும் இதுக்கு ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது பார்த்திங்கன்னா புல்லை மட்டும் பிடுங்கினா போதும். பார்த்திங்கன்னா இந்த கோரப்புல் இவ்வளோ தான் சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். இதை மட்டும் எடுத்தோம்னா வேலை க்ளீனாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் புழு நோய் இருக்குது பாருங்கள். விவசாயிகளே இந்த ஒரு இதுக்கு மட்டும் எக்ஸோடஸு இல்லாட்டி தக்குமி ஏதாவது ஒன்று அடித்தோம்னா கேட்டுக்கிடும். இந்த புழுவை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். என்ன விஷயம்னா நெருங்க நம்மளோட வெண்டைக்காய் செடியை மொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஒரு மருந்து மட்டும் அடிக்கணும். அடிச்சுட்டு இந்த புழுக்கு கண்டிப்பாக மருந்து அடித்து தான் ஆகணும். அந்த மருந்து மட்டும் அடிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா அடுத்து உரம் மாட்டோம்னா தண்ணி அடித்தாச்சுன்னா அதில் டேரெக்டாக காய் பறிக்க வேண்டியதான். சரி விவசாயிகளே, காய் பறிக்க வரைக்கும் நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன் பாருங்கள். சரி பாய்.